ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி எப்பயும் போல் ஒரு ரொட்டீன் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னுடைய ஃபேவரட்டான மட்டன் கிரேவி ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிகினர் டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சில பிகினர் டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சில சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டே பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு நான்ஸ் லைஃப் ஸ்டைல். ப்ரீவியஸ் vlogல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் பிகினராக இருக்கும்போது ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் வண்டு புழு இதெல்லாம் வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அரிசியை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணேன். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசிக்குன்னு இந்த மாதிரி தனியாக ஒரு மெஷரிங் கப்பை வந்து நம்ம வச்சிடணும். இந்த மெஷரிங் கப்பை வேறு எதையுமே மெஷர் பண்ண நீங்கள் வெளியில் எடுக்கக்கூடாது. இதை வந்து தனியாக அரிசிக்குன்னே நீங்கள் போட்டுறணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அரிசி அளந்துட்டு இதை வந்து நீங்கள் உள்ளேயே வச்சிடணும். திரும்ப இதுலேயே வந்து இப்போ நம்ம குக்கர்லலாம் சாப்பாடு வைக்கிறோன்னா அந்த டம்ளர்லேயே நம்ம வந்து தண்ணியும் மெஷர் பண்ணி நம்ம எடுப்போம் இல்லையா? அதுக்கெலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணவே கூடாது. அரிசிக்கு மட்டும் நீங்கள் இதை வந்து தனியாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் அளந்துட்டு அதுக்குள்ளேயே நீங்கள் போட்டு வச்சிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அரிசி கப்போட சைஸ்லேயே வெளியில் நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு கப்பு நீங்கள் வச்சுக்கணும். சரி, அதே சைஸில் தான் இதுவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அரிசி அளந்துட்டு நீங்கள் வந்து அந்த கப்பை அரிசிக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு வெளியில் இருக்கிற இந்த கப்பை வச்சு நீங்கள் வந்து இப்போ குக்கரில் ரைஸ் வைக்கிறீங்கன்னா தண்ணி அளந்துக்கிறதுக்கெலாம் வந்து நீங்கள் இந்த வெளியில் இருக்கிற கப்பை தான் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அரிசியில் தண்ணி படுறது வந்து நீங்கள் குறைக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில வீடுகளெல்லாம் உலக்கு வந்து தனியாக வச்சுருப்பாங்க. வெளியில் அரிசி அளக்கிறக்கும் அந்த உலக்கை எடுப்பாங்க, வேறு ஏதாவது பருப்பு அளக்கிறக்கும் அந்த உலக்கை எடுப்பாங்க, இட்லி அரிசி அளக்கிறதுக்கு இந்த மாதிரி அதை வந்து நிறைய விஷயங்களுக்கு அந்த ஒரு உலக்கையே யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எதுலையாவது இருக்கிற வண்டு கூட உங்களுக்கு வந்து இந்த அரிசியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து காமனாக வந்து நீங்கள் அந்த மெஷரிங் கப் வைக்காமல் அரிசிக்குன்னு தனியாக நீங்கள் வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு வண்டு வர்றதுக்கான சான்சஸை வந்து உங்களுக்கு குறைக்கும். சாப்பாடு குக்கரில் வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது சரி வரும். அதுவே நீங்கள் சாப்பாடு வடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஆனாலுமே அரிசிக்குன்னு தனியாக ஒரு மெஷரிங் கப்பை தனியாக வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு அரிசியை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர் டைமில் நான் ஃபேஸ் பண்ண முக்கியமான டிஃபிகல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டில் உப்பு போடுறது தான். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து இந்த பழக்கம் கிடையாது. இங்கே வந்து தான் நான் வந்து இதை பழகினேன் அப்படின்றதுனால நிறைய டைமில் அதை மறந்துடுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வைக்கும் போதே பார்த்திங்கன்னா கையோடு வந்து 2-3 தடவை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி அதிலேயே ஊற்றிட்டு கையோட உப்பையும் போட்டு நான் வந்து அப்படியே வந்து மூடி வச்சு எடுத்து வச்சுருவேன். சாப்பாடு வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதை அப்படியே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பாட்டை வச்சுருவேன். இந்த பழக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு வேளையை வந்து கையோட அப்படியே முடிச்சு வச்சிடுற ஃபீல் எனக்கு கிடச்சிது. இப்போ வாங்க நம்ம இன்றைக்கி சமையலை பற்றி பேசலாம். இந்த vlog நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ கரெக்டாக மணி வந்து 2. இப்போ தான் நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சண்டே அன்னைக்கு ஷூட் பண்ண vlog. இன்றைக்கி எனக்கு சமையலுக்கு நான் பிளான் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இவர் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக வெளியில் போயிருக்கிறாரு. எனக்கு மட்டும்தான் சமையல். அவர் ஈவினிங் 4 o'clock மேலே தான் வருவேன்னு சொல்லியிருந்தார். அதனால் வந்து நமக்கு மட்டும் தானே எதுக்கு இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சுக்கிட்டு வெஜிடேரியன் மீல் பிளான் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி புளி ஊற வச்சுட்டு காய்கறியெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு வெங்காயம்லாம் ஊற வச்சிட்டேன், சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு. ஸோ பிரேக்கில் வந்து இவர் கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணிவிட்டு நான்வெஜ் எடுத்து செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் காயெல்லாம் எடுத்துகிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு போயிட்டு நான்வெஜ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ போகிறக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ வெங்காயம்லாம் ஆல்ரெடி ஊற போட்டிருந்ததுனால வந்த உடனே வந்து கடன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். குழம்புக்கு வந்து எலும்பு தனியாகவும் வறுவலுக்கு வந்து தனிக்கறி தனியாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்தோடனே வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதை வந்துட்டு பெரட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் போயிட்டு வர்றக்குள்ளேயே பார்த்திங்கன்னா டைம் ஒரு 2:45 அந்த டைம் ஆயிடுச்சு. செஞ்சு வச்சுட்டு அவர் வந்ததும் வந்து ஒன்றா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்க என்னோடய ஸ்டைல் மட்டன் ரெசிபி பார்க்கலாம். நான் எப்பயுமே
ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி தான் மட்டன் குழம்பு செய்வேன். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 4 5 வரமிளகா, சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், மிளகு வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மிளகா வந்து நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 5 சேர்த்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கறிக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றியும் நீங்கள் இதை வந்து வறுத்துக்கலாம். நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். இது நல்லா வந்து வாசனை வந்து நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்துக்கங்க. கடைசியாக நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து கசகசா சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து கேஸ்ட் அயர்ன் பேன் அப்படின்றதால உங்களுக்கு வந்து நல்ல ஹீட் இருக்கும். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து நீங்கள் வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஸோ இது கூடவே ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கடைசியாக வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்து அதையும் வந்து அந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ நான் கறி வேக போடுறதுக்காக வந்து குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கறியை கழுவிட்டு நீங்கள் வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த எலும்பு தனிக்கறி எல்லாத்தையுமே வந்து நான் மொத்தமாகவே சேர்த்துக்கிறேன். கரண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்கையாக இருக்கணும். தக்கையானா தின்னாக இருக்கணும். நம்ம வந்து எப்பயுமே கரண்டி சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நல்ல மொத்தமாக வெயிட்டாக இருக்கிறதா வந்து வாங்கிடுவோம். அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தின்னாக வாங்கிட்டீங்க, வெயிட்லெஸ்ஸாக வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வறுவல் ஐட்டத்துக்கெலாம் உங்களுக்கு வதக்கி விடுறதுக்கு வந்து நல்லா இருக்கும். கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் வந்துட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ப்ரீவியஸ் வ்ளாக்லலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதே ப்ராக்டிஸை தான் நான் வந்து ஒரு 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குக்கரில் எனக்கு எந்த விதமான இஷ்யூஸுமே வந்தது கிடையாது. பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவையுமே. அந்த அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுருக்கேன், சாப்பாடு வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நாம் வதக்கி வச்சது வந்து ஆறிடுச்சு. அதை வந்து அப்படியே நம்ம மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நல்ல நைஸான பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கறி வெந்ததும் அதை வந்து வறுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன், வறுவல் மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே ருசியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் கட் பண்ணுற வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்குள்ளே எனக்கு வந்து சாப்பாடு வெந்துருச்சு, அதை வடித்து விட்டுட்டேன். கறியும் பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. ஸோ அதை இறக்கி வச்சுட்டு இப்போ குழம்புக்கு தான் தாளித்து விட்டுட்ருக்கேன். கொஞ்சமாக வந்து குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு ஓரளவுக்கு காரமாகவே இருக்கும். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்து அதிலே வந்து மட்டனையும் போட்டுருங்க. மட்டனையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெங்காயம் தக்காளியோட போட்டிருக்கணும். நான் போட மறந்துட்டேன்றதுனால இப்போ சேர்த்து வந்து வதக்கிட்டுருக்கேன். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இதோட வந்து சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேக விட்டுறலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குழம்பு நிறைய செய்கிறேன் அப்படின்றதுனால இந்த 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரும் பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹைட்டான குக்கரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சாப்பாடு மட்டும் வைக்கிறதுக்கு நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. பட் இந்த மாதிரி வந்து வதக்கிற மாதிரியான ஐட்டம்லாம் நீங்கள் குக்கர் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பேன் டைப்லலாம் உங்களுக்கு குக்கர் கிடைக்கிது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக வரும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 2 விசில் வச்சு இறக்க போகிறேன். ஸோ அந்த மசாலாவோடையே பார்த்திங்கன்னா கறியும் சேர்ந்து வேகும். ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதிலேருந்து வந்து கறியை வந்து தனியாக பிரித்து எடுத்து வறுவல் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா வடை சட்டி வச்சுட்டு
நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகும் சோம்பும் சேர்த்துருக்கேன். ஸோ கட் பண்ணி வச்ச அந்த பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். ஸோ குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் தாளிப்பும் கொடுத்துட்டேன். சும்மா கடுகு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை தான் தாளித்து கொட்டியிருக்கேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த கறியும் பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே நான் வந்து கறி மசால் கொஞ்சமாக குழம்பு பொடி சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம குழம்புலையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இறக்கிடலாம். குழம்பு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ வறுவலும் நமக்கு ரெடி. கரெக்டாக நான் செஞ்சு முடிக்கவும் அவரும் வந்து வந்துட்டார். 2 பேரும் சேர்த்து சாப்பிட்டுட்டோம். ஸோ நான் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பிளான்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்னேக் பிளான்ட்டு, அப்புறம் வந்து டபுள் ஷேடில் மணி பிளான்ட் இருந்தது, அது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பாட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 4-5 நாள் வெளியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரேலியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டோர் பிளான்ட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.